ஒரு மசாலா வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வாழைக்காவை கழுவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி கலந்து வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படி கலந்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெறும் கடாயை வச்சுருக்கேன். அந்த கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. இது வெறும் கடாயில் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகும் தட்டி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் அளவு அதை தட்டி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இது லைட்டாக வருந்த உடனே நம்ம கட் பண்ணி இது பண்ணி வச்ச வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பூண்டை வதக்கினோடனே நம்ம இந்த வாழைக்காவை இதில் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி கலந்து இப்படி மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மசாலாவை குறைன்னு அரைச்சி எடுத்து இந்த வாழைக்காய் வெந்தோடனே இதில் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், மசாலாலாம் சேர்த்தாச்சு. எல்லாம் வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ராணி சதீஷ்.